உயர்ந்தது அவராலே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன், பொன்விளை நிலம் போலே. பூமியில் வாழ்ந்திடும் யாரிலும் உன்னிலை உயர்ந்தது அவராலே. பால் நினைந்தூட்டிடும் தாய் மறந்தாலும் நீ அவர் மடி மேலே. மனம் தேற்றுவார், பலம் ஊட்டுவார், வாழ்வினி ஒளிதானே. அஞ்சாதே, கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும், புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும், உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. பாதையும் பாழ்விழி ஓடையும் தோன்றிடும் அவர் கையால். வான்படை ஆண்டவர் வாய்மொழியால் வரும் மேன்மையை அவர் சொல்வார். பாலையில் பாதையும் பாழ்விழி ஓடையும் தோன்றிடும் அவர் கையால். வான்படை ஆண்டவர் வாய்மொழியால் வரும் மேன்மையை அவர் சொல்வார். பார்வை இழந்தவர் வாய் திறவாதோர் யாவரும் நலமடைவார். இறையாட்சியில் அவர் மாட்சியில் மானிடம் ஒன்றாகும். அஞ்சாதே, கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும், புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும், உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா. கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா. கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்வவா, கருணை உன் வடிவல்லவா. வானம் பறந்தாலும் அங்கும் உன் மேன்மை தங்கும், கடலா
கருணை உன் வடிவல்லவா. வெளியெங்கும் சுடர் வீசும் ஒளி என்று சொல்வார், மனதீபம் நீ என்று அறியாமலே. அருள் மேகம் பொழிகின்ற மழை என்றும் சொல்வார், அகம் ஊறும் உனதன்பை புரியாமலே. வெளியெங்கும் சுடர் வீசும் ஒளி என்று சொல்வார், மனதீபம் நீ என்று அறியாமலே. அருள் மேகம் பொழிகின்ற மழை என்றும் சொல்வார், அகமூறும் உனதன்பை புரியாமலே. தொடுந்தூரம் இருந்தாலும் நீதான் என்றே உணராத நிலை மாற்றுவாயோ. உந்தன் கடல் போன்ற அன்பின் துளி போதும் வாழ்வேன், ஒளி உண்டு வாழும் மலர் போலாவேன். மனவாசல் திறந்தேன் உன்மயமாகுவே, கருணை உன் வடிவல்லவா. கடவுள் உன் பெயரல்லவா, கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்பவா. கருணை உன் வடிவல்லவா. செவியின்றி குயில் பாடல் இனிதென்று சொன்னால், புவி மீது இசைஞானம் இழிவாகுமே. சுயம் தேடி அலைவோர்கள் அன்பென்று உன்னை புகழ்ந்தாலும் உன்மேன்மை பழுதாகுமே. செவியின்றி குயில் பாடல் இனிதென்று சொன்னால், புவி மீது இசைஞானம் இழிவாகுமே. சுயம் தேடி அலைவோர்கள் அன்பென்று உன்னை புகழ்ந்தாலும் உன்மேன்மை பழுதாகுமே. உன்வான விண்மீனில் ஒன்றாய் என்னை உண்டாக்கி அருள் வீசுவாயோ. தூய்மை உலை மீது ஒளிரும் இரும்பாக காய்வேன், இறை மீட்டும் யாழில் நரம்பாக தேய்வேன். நிலை என்ன வந்தாலும் உனை போற்றுவே, கருணை உன் வடிவல்லவா. கடவுள் உன் பெயரல்லவா, கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்பவா. கருணை உன் வடிவல்லவா. வானம் பறந்தாலும் அங்கும் உன்மேன்மை தங்கும், கடலாழம் சென்றாலும் உன் ஞானம் பொங்கும். எங்கெங்கும் தெய்வீகமயமல்லவா, கருணை உன் வடிவல்லவா. கடவுள் உன் பெயரல்லவா, கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்வா. கருணை உன் வடிவல்லவா.
ஆழிப்பேரலை கரை தாண்டி வந்த போது வாழ்விழந்தோர் துன்பமதை சொல்லும் வகையேது. நெய்தல் மக்கள் வாழ்வு உந்தன் கருணையிலே, தெய்வ பக்தி வாழ்வதுந்தன் கரையினிலே. செய்யும் தொழில் அத்தனையும் உன்னுடனே, வாழ்வுடனும் சாவுடனும் போர் தினமே. நடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும், புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும், உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும், புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும், உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, பார்வையில் நீ மதிப்புள்ளவன், பொன்விளை நிலம் போலே. பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் உன்னிலை உயர்ந்தது அவராலே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன், பொன்விளை நிலம் போலே. பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் உன்னிலை உயர்ந்தது அவராலே. பால் நினைந்தூட்டிடும் தாய் மறந்தாலும் நீ அவர் மடி மேலே. மனம் தேற்றுவார், பலம் ஊட்டுவார், வாழ்வினி ஒளிதானே. அஞ்சாதே, கலங்காதே, கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும், புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும், உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே,
கையால். வான்படை ஆண்டவர் வாய்மொழியால் வரும் மேன்மையை அவர் சொல்வார். பாலையில் பாதையும் பாழ்விழி ஓடையும் தோன்றிடும் அவர் கையால். வான்படை ஆண்டவர் வாய்மொழியால் வரும் மேன்மையை அவர் சொல்வார். பார்வை இழந்தவர் வாய் திறவாதோர் யாவரும் நலமடைவார். இறையாட்சியில் அவர் மாட்சியில் மானிடம் ஒன்றாகும். அஞ்சாதே கலங்காதே, கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே கலங்காதே. கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா. கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா. கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்வவா, கருணை உன் வடிவல்லவா. வானம் பறந்தாலும் அங்கும் உன் மேன்மை தங்கும். கடலாளம் சென்றாலும் உன் ஞானம் பொங்கும். எங்கெங்கும் தெய்வீகமயமல்லவா, கருணை உன் வடிவல்லவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான காலை வேளையிலே இந்த மகிழ்ச்சியான திருமண கொண்டாட்ட திருப்பலிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும்
மகிழ்ச்சியான நாள். நம்முடைய பிள்ளைகள் ஜாய், அமி இவர்கள் இருவரும் இறைவனின் பிரசன்னத்தில் தங்களுடைய சம்மதத்தை தெரிவித்து கணவனாக மனைவியாக புதிய அவதாரம் எடுத்து வருகின்றார்கள். எனவே இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் இறைவன் இவர்களை அபரிதமாய் ஆசீர்வதிக்க இத்திருப்பலியை கொண்டாடுவோம். இந்த திருப்பலி 20 நிமிடங்கள் தான் நடைபெறும். எனவே மற்ற காரியங்களை பற்றி எல்லாம் பேசாமல், நினைக்காமல், பக்தியோடு அவர் இடத்தில் அமர்ந்து கொண்டு திருப்பலியிலே விசுவாசத்தோடு பங்கேற்க உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வீணான பேச்சுக்கும் பராக்கிற்கும் இடம் கொடுக்க வேண்டாம். நாம் சிறிய கூட்டமாக வந்திருக்கின்றோம். இந்த திருப்பலியிலே பிள்ளைகளுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே இந்த ஆரவாரங்கள், அலங்காரங்கள் எல்லாமே இந்த பிள்ளைகளுடைய மகிழ்ச்சிக்காக தான். அந்த மகிழ்ச்சி நம்முடைய ஜபத்தின் வழியாக தான் அவர்களுக்கு கிடைக்கும். எனவே பக்தியோடு இன்று நடைபெற்ற இந்த திருப்பலியை கலந்து கொள்வோம். இந்த திருப்பலியிலே 2 முக்கியமான கருத்துக்காக ஜெபிக்க உங்களை அழைக்கின்றேன். ஒன்று, நம்முடைய எழுத்தந்தை ஆண்டனி ராஜர்கள் ஸ்ரீனிவாசன் திருப்பங்களுடைய பங்குத்தந்தை அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அவர்களுக்காக நாம் இத்திருப்பலியை தெரிவிப்போம். அடுத்ததாக இந்த மங்களகரமான நிகழ்வு நடைபெறுவதற்கு 2 குடும்பத்தில் இருக்கின்ற பெற்றோர்கள் அதிகமாக முயற்சி எடுத்திருக்கின்றார்கள், முன்னேற்பாடுகள் செய்திருக்கின்றார்கள், பிள்ளைகளை பெற்று நல்ல முறையில் வளர்த்திருக்கின்றார்கள். எனவே இந்த திருப்பலி எவ்வாறு இந்த மணமக்களுக்கு முக்கியமானதோ அதுபோல இவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கும் ஒரு முக்கியமான திருப்பலி. சமூகத்திற்கு நான் ஒரு மகளை பெற்றெடுத்திருக்கிறேன், பாருங்கள், நல்ல முறையில் வளர்த்திருக்கிறேன், ஞானத்தை கற்றுத் தந்திருக்கிறேன், அறிவை கற்றுத் தந்திருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகள் இந்த சமுதாயத்திலே தனியாக குடும்ப வாழ்வு நடத்துவதற்கு தேவையான அனைத்து குணநலன்களையும் நாங்கள் அவர்களுக்கு கற்றுத் தந்திருக்கின்றோம், பாருங்கள் என்று சொல்லி பிள்ளைகளை நமக்கு முன்பாக கொண்டு வந்து பெருமையோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த தருணத்திலே பெற்றோர்கள் செய்த தியாகங்களை இறைவன் ஆசீர்வதித்து அவர்களுக்கு நீண்ட நெடிய ஆயுளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் நாம் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். இத்திருப்பலியில் கலந்து கொண்டு இறைவனின் அவருடைய பெற தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்களுக்காக மனவருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சொல்லால் செயலால் கடமைகள் தவறினால் பாவங்கள் பல செய்தேன். எப்பாவமே எப்பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கல்யாண முடியாது. வானத்தோடு கூடி சகோதர சகோதரிகளை நம் இறைவனான ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மாட்டார்கள். எல்லாம் வல்ல இறைவன் நம் இதற்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. Thank you.
எல்லாம் வல்ல இறைவா, மனித குலத்தை படைத்த போது ஆணும் பெண்ணும் ஒன்றாக வேண்டும் என திருமணமானீரே. திருமண உடன்படிக்கையால் இணைக்கப்பெறவிருக்கும் உம்மடியார்கள் ஜாய்சன் நம்மின் சாய்வர்களை அன்பின் பிணைப்பால் ஒன்றாக இணைத்தருளும். இம்மோடு துயாவியாய் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்தாற்று செய்கின்றபடியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 26 முதல் 28 முடிய மற்றும் 31. கடவுள் மானிடரை நம் உறவில் நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலக முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாய் இருந்தன. இது ஆண்டவரின் வழங்கும் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 7-12 வரை. அன்புக்குரியவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம் மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. அன்பார்ந்தவர்களே, கடவுள் இவ்வாறு நம் மீது அன்பு கொண்டார் என்றால் நாம் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அத்தியாயம் 10, இறை வார்த்தைகள் 6 முதல் 9 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது: படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு பிரியமான சகோதர சகோதரிகளே, சகாய ஜாய்சன், அமிதா செபாஸ்டின் இவருடைய திருமணம் சீனிவாச நகர் திரியிறுதிய ஆண்டவர் ஆலயத்தில் நடத்தலாம். இது குழந்தை இயேசு ஆலயம். அது வளர்ந்த பிறகு அது குழந்தையாக இருக்கிற ஆலயம் இது. அது ரொம்ப டிஃபரன்ஸ் எதுவும் இல்லை. இயேசு ஆண்டவருடைய ஆலயத்திலே இவருடைய திருப்பலி, திருமண திருப்பலி நடைபெறுகிறது. இதற்கு வாய்ப்பு கொடுத்த பங்கு தந்தை ஃபெலிக்ஸுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அங்கே முடியாத பட்சத்தில் இங்கே ஏற்பாடு செய்வதற்கு அவர் உதவி செய்தார். அன்புக்குரியவர்களே, குறிப்பாக ஜாய்சன், அமிதா, இந்த திருமணத்தின் வழியாக நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு ஒரு 3 பாடங்கள்.
திருமணம் என்பது ஒரு அழைப்பு. என்ன அழைப்பு அப்படின்னு சொன்னால், டு லவ், டு சர்வ் அண்ட் டு சாக்ரிஃபைஸ் ஈச் அதர். அன்பு செய்ய, சேவை செய்ய, உங்களையே யாகத்தோடு ஒருவர் பரிமாறிக்கொள்வது. அன்பு செய்ய வேண்டும் என்பதை இன்றைய 2ஆம் வாசகம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. நீங்கள் அன்பு செய்தீங்கன்னா நீங்கள் கடவுளை போல் இருக்கிறீர்கள். கடவுள் அன்பாய் இருக்கிறார். ஆக அன்பு செய்யும், அதுதான் முதல் கட்டளை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறது. இந்த அன்பை நீங்கள் ஒருவரை ஒருவர் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதான் இது உங்கள் அன்பு அல்ல, இறைவனுடைய அன்பைத்தான் நீங்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கிறீர்கள். ஆக இந்த அன்பில் நீங்கள் எப்பொழுதும் நிலைத்திருக்க. டு லவ், டு சர்வ், சேவை செய்யும். இந்த உலகத்தில் நமது வாழ்க்கையுடைய முக்கியமான ஒரு நோக்கமே சேவை செய்யும். ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் இப்போ ஒருவருக்கு ஒருவர் செய்யணும். பிறகு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சேவை செய்ய வேண்டும். நீங்கள் எந்த அளவுக்கு சேவை செய்வீர்களோ அந்த அளவுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஒருவருக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பங்குக்கும் சமூகத்திற்கும் சேவை செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கைமாறு பரிசுகள் கிடைக்கும். ஆக அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. டு சர்வ் ஈச் அதர். மூன்றாவதாக டு சாக்ரிஃபைஸ். அதற்கு ஒரு சிறப்புமிக்க உதாரணம் இன்றைக்கு மீண்டுமாக 2ஆம் வாசகத்தில் நாம் எந்த அளவுக்கு நாம் கடவுள் அன்பாக இருந்தால் தன்னையே கையளித்தார். தந்தையாம் கடவுள் தன் ஒரே மகனை நாம் நமது பாவங்களுக்கு கழுவாயாக அவரை அனுப்பினார். ஆக இஸ் சாக்ரிஃபைஸ். ஆக அன்பு செய்வதிலும் பணிபுரிவதிலும், அதாவது சேவை செய்வதிலும், அடுத்ததாக தியாகம் செய்வதிலும் இயேசு ஆண்டவர் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஆக அவர் தான் உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தினுடைய கற்பாறையாக இருக்கிறார். ஆக அவர் மேல் தான் உங்களது இந்த குட்டி திருவாவையை, குட்டி குடும்பத்தை நீங்கள் அமைக்க இருக்கிறீர்கள். ஆக இந்த 3 நிலைகளையும் கருத்தில் கொண்டு மிக சிறப்பாக அன்பு செய்யவும், ஒருவருக்கொருவர் பணிபுரியவும், தியாகத்தோடு இருக்கும். எல்லாத்துக்கும் குறைகள் இருக்கும், நிறைகள் இருக்கும். அதெல்லாம் பெரிதுபடுத்தாமல் நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து பணிபுரிந்து யாக்கணத்தோமையோடு வாழ்வதற்கு உங்களை வாழ்த்துகின்றே உங்களுக்காக நாங்கள் செலுத்துகிறோம். வாழ்த்துக்கிறோம். இப்பொழுது திருமண திருவருட்சாதனம் மந்திரிக்கப்படவிருக்கின்றது. மணமக்கள் எழுந்து நிற்பார்கள். சாட்சிகள் முன்வரங்கள். மணமகன் சார்பாக ஒருவர், மணமகள் சார்பாக ஒருவர். மணமக்களுடைய பெற்றோர்கள் முன்வாருங்கள். மற்றவர்கள் எல்லாம் இருக்கின்ற இடத்தில் அமர்ந்து கொண்டு இந்த வழிபாட்டில் பங்கேற்போம். சாட்சிகள் 2 பேர் வாங்க, பெற்றோர் மட்டும் முன்னால வாங்க. அன்புமிக்க சகாய ஜாய்சன், அமிதா சபாத்தினி, திருச்சபையின் திருப்பணியாளர் முன்பாகவும் இத்திருக்கூட்டத்தினர் முன்னிலையிலும் உங்கள் அன்பை நம் ஆண்டவர் முத்திரையிட்டு காத்திருக்குமாறு இங்கு வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். ஏற்கனவே அவர் உங்களை திருமுழுக்கினால் அர்ச்சித்துள்ளார். இப்போது மற்றொரு திருவருட்சாதனத்தின் வழியாக உங்களுக்கு அருள்வர மீது நீங்கள் ஒருவருக்கொருவர் என்றும் பிரமாணிக்குமாய் இருக்கவும், திருமணத்தின் ஏனைய கடமைகளை ஏற்று நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கின்றார். எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திருச்சபையின் முன்னிலையில் உங்களை வினவுகின்றேன். சகாய ஜாய்சன், அமிதா சபாட்டினி, நீங்கள் இருவரும் முழு மன சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலும் இன்றி இங்கு வந்திருக்கின்றீர்களா? நீங்கள் மன வாழ்க்கை நெறியை பின்பற்றி
வாழ்நாளெல்லாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யவும் மதிக்கவும் தயாராக இருக்கின்றீர்களா? தயாராக இருக்கிறோம். இறைவன் உங்களுக்கு அருளும் மக்களை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திருச்சபையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்ப்பீர்களா? நீங்கள் இருவரும் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் திருமுன் திருச்சபையின் முன்னிலையில் உங்கள் சம்மதத்தை தெரிவியுங்கள். சகாய ஜாய்சன் என்னும் நான் அமிதா சபாக்கினி என்னும் உங்களை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்குமாயிருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை அன்பு செய்யவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். அமிதா சபாக்கினி என்னும் நான் சகாய ஜாய்சன் என்னும் உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்குமாயிருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். திருச்சபையின் முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி தம் ஆசையை உங்கள் மீது நிறைவாய் பொழிந்தருள்வாராக. இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். ஆமென். ஆண்டவரே, உம் அடியார் இவர்களையும் இவர்களது அன்பையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியிருடும். இந்த திருமாங்கல்யம் இவர்களுக்கு பிரமாணிக்கத்தின் அடையாளமாய் அமைந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்டிருக்கின்ற ஆழ்ந்த அன்பையும் மகிழ்ச்சியையும் நினைவூட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
Mita Sebastian, என் அன்புக்கும் பிரமாணத்துக்கும் அடையாளமாக இந்த திருமணத்தை தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் அழைத்துக் சகாய ஜான்சன் காய்சன் என் அன்புக்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் அணிந்து கொள்கிறேன். இங்கே பாருங்க, அம்மா அப்பா இங்கே பக்கத்தில் வாங்க, பேரண்ட்ஸ் முன்னாடி வாங்க, நீ உள்ள வாங்க. ஓகே ஓகே, அப்பா திரும்பி சரிங்க. கேமரா நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் போயிடலாம். எடுத்துட்டீங்களா? தேங்க்யூ பிரதர். காணிக்கை பாடல். Thank you.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களிடதுமான இப்படி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். எல்லாம் வல்ல இறைவா, திருமணத்தின் புனித ஏற்பாட்டை சிறப்பிக்க நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்க உம்மை வேண்டுகின்றோம். உமது நன்மையால் நீ நிறுவிய ஏற்பாட்டை உமது பராமரிப்பினால் தொடர்ந்து காத்துள்ள செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, திருமண உடன்படிக்கை மன ஒற்றுமை நினைநுகத்தாலும் அமைதியின் முறிவுறாத பிணைப்பாடும் நீர் ஏற்படுத்தினீர். அதனால் புனித திருமணத்தின் தூய பயனுள்ள அன்பு உமக்கு சொந்தமான பிள்ளைகளை பெறுவதற்கு உதவுகின்றது. எனவே ஆண்டவரே, உமது பராமரிப்பினாலும் அருளினாலும் திருமணத்தின் இரு பயன்களை சொல்லற்கரிய முறையில் விளைவிக்கின்றீர். பிள்ளைகளின் பிறப்பால் உலகத்தை அணி செய்கின்றீர். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக வரும் அவர்களது மறுபிறப்பால் திரு அவையை வளரச் செய்கின்றீர். ஆகவே வானத்துதல் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து முது புகழ்ச்சி பண்ணி சேர்த்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, இனிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூச்சு. அவைபடி ஆவியை கொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகிறோம். இவ்வாறுங்கள் ஆண்டவரே கிறிஸ்துவின் உடலும் தத்துவமாகவே நிலக்கும் மாறுபனவாக. அவர் பாடுபட உடன்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தப்பிச்சிடுது கழித்து கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடலில். அவ்வண்ணமே இரவிருந்து இறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, 你为我们。
மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளவர்களை தூயாவியார் வந்து சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் இந்த திரு ஆவியை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். மேலும் எங்கள் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோலியினர் ஏற்றரும். எங்கள் அனைவரையும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோம் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவன் இம்மணமக்கள் மீது தம் ஆசையை பொழியுமாறு தாழ்மையுடன் மன்றாடுவோமாக. அவர் திருமண அருளடையாளத்தால் இவர்களை வளம்பெறச் செய்து கனிவுடன் துணை புரிவாராக. தூயவரான தந்தையை, உலகத்தை அனைத்தும் உருவாக்கியவர் உமது உறவின் ஆணையம் என்னை உருவாக்கி அவர்களின் குடும்ப வாழ்க்கையில் இருந்த ஆசையை பொழிய திருவிழமானது. இன்று திருமண அருளடையாளத்தால் இணைக்கப்பெற்ற உம் அடியார்களுக்காக நாங்கள் தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இம்மணமகள் அமிதா செபாஸ்டினி மீது, இவருடைய வாழ்க்கைத்துடைய ஜாய்சன் மீது உமது ஆசையை நிறைவாய் பொழிவீராக. உமது தூய் ஆவியாரின் ஆற்றல் மேலிருந்து இறங்கி இவர்களின் இதயங்களை பற்றி எறிய செய்வதாக. அதனால் இவர்கள் ஒருவர் மற்றொரு கலிக்கும் திருமண உரிமைகளில் மகிழ்ச்சிக் கொள்வதோடு தங்கள் குடும்பத்தை மக்களால் அணி செய்து திரு அவையில் அலங்கரச் செய்வார்களாக. ஆண்டவரே, இவர்கள் இன்பத்தின்மை புகழ்ந்து துன்பத்தின்மை தேடி வருவார்களாக. தம் உழைப்பில் இவர்களுக்கு துணையாக இருக்கின்றீர் என்பதை உணர்ந்து மகிழ்வார்களாக. இவருடைய தேவைகளில் ஆறுதல் அளிக்கின்றீர் என்பதை உணர்வார்களாக. திருக்கூட்டத்தில் உம்மை மன்றாடுவார்களாக. உலகில் நமக்கு சாட்சிகளாக விளங்குவார்களாக. மேலும் வளமைமிக்க முதுமை எய்திய பின் இவர்களின் சுதந்திரத்து நண்பர்களுடன் மின்னரசுக்கு வந்து சேர்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரு. உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரு. உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே,
எங்களுக்கு அமைதியளித்தது. இதோ இறைவனின் செம்மறி உலகின் பாவங்களை போக்குபவர் இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப் பெற்ற நாம் பெறுகின்றோம். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள், எனது ஆன்மா நினைக்கும். பிரியமானவர்களே, கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் திவ்ய நற்கரணையில் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். இயேசுவின் திருவுடலை பெற வருகின்ற பொழுது உறவை காத்து இடைவெளியோடு வரிசையிலே வந்து இந்த திவ்ய நற்கரணையை உட்கொள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் நாம் எல்லோரும் நம்முடைய வாழ்த்துக்களை கரவொலி எழுப்பி மணமக்களுக்கு தெரிவிப்போம். இவர்களை விட நாம் வாழ்த்த வேண்டியது இவருடைய பெற்றோர்கள். இந்த பிள்ளைகளை கிறிஸ்துவ முறையிலே நல்ல முறையில் வளர்த்து நல்ல கல்வியை தந்து நல்ல ஒழுக்கத்தை கற்றுத்தந்து
இந்த திருமணம் என்கின்ற அருட்சாதனத்தை பெற உதவி இருக்கின்றார்கள். இந்த பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கு நிறைய தியாகங்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள். கண்டிப்பாக பிள்ளைகளை பெற்று வளர்ப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. எனவே இந்த காலகட்டத்தில் இந்த நல்ல பிள்ளைகளை வளர்த்ததற்காக இந்த பெற்றோர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை கரவில் எழுப்பி நாம் அனைவரும் தெரிவித்துக் கொள்வோம். இறைவன் உங்கள் இருவரையும் 2 குடும்பத்தாரையும் கண்டிப்பாக நிறைவாய் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நீங்கள் இருவரும் இந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சியிலே பேருதவியாக இருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். எனவே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த இக்கட்டான தருணத்தில் சிரமங்களை பாராமல் அனைவரும் திருப்பலியிலே கலந்து கொண்டீர்கள். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவன் இந்த கொரோனா தொற்று நேரத்திலே நாம் எல்லோரும் ஒன்றாக ஆரவாரத்தோடு விழாக்களை கொண்டாட முடியாவிட்டாலும் நெருங்கிய நண்பர்களாக உற்றார் உறவினர்களாக ஒன்றாக வந்து எளிமையான விதத்தில் இந்த விழாக்களை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இறைவனின் சித்தம் இது. எனவே நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். எனவே இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய பங்கின் சார்பாக வாழ்த்துக்களையும் இறை ஆசிரியையும் அன்போடு தெரிவித்துக் கொள்வேன். குறிப்பாக அற்புதமாக இசையமைத்து பாடல்கள் பாடிய பாடல் குழுவினருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் கரெக்டாக போட்டோ எடுத்த போட்டோகிராஃபர்ஸுக்கும் வாழ்த்துக்கள். கடவுள் ஆசீர்வதிப்பார். இறுதி ஜபத்திற்காக அனைவரும் எழுந்திருப்போம். எல்லோரும் கண்களை மூடுவோம். எல்லோரும் கண்களை மூடி வீணான பராக்கிற்கு இடம் கொடுக்காமல் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஒரு சில வினாடிகள் பக்தியோடு ஜெபிப்போம். இந்த 21ஆம் நூற்றாண்டிலே குடும்ப வாழ்வு என்பது மிகவும் சவாலான ஒன்றாக இருக்கின்றது. பிரமாணிக்கத்தோடு கணவன் மனைவியாக அன்பு செய்து உண்மையாக வாழ்வது என்பது ஒரு பெரிய போராட்டமாக இருக்கின்றது. இந்த தருணத்தில் இந்த பிள்ளைகள் இறைவனின் பிரசன்னத்திலே ஒன்றாக இணைந்திருக்கின்றார்கள். இவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவரை ஒருவர் நிறை குறைகளோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவர் மற்றவர்களுடைய குடும்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கோபங்கள், பொறாமைகள், காழ்ப்புணர்ச்சிகள், வெறுப்பு இவையெல்லாம் இவர்களிடையே என்றும் இருக்காமல் பொறுமையோடும் பெருந்தன்மையோடும் இப்பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். இந்த பிள்ளைகளினுடைய குடும்ப வாழ்வு சிறப்பாக அமைவதற்கு எந்த ஒரு தருணமும் நிகழ்வும் தடையாக இல்லாமல் இருக்கவும், இந்த உலகிலே படைக்கப்பட்ட யாரும் அனைத்து செல்வங்களை கொண்டு வந்தது கிடையாது. மாறாக நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்திலே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய செல்வங்களை சேர்த்துக் கொள்கிறோம், மகிழ்ச்சியை சேர்த்துக் கொள்கிறோம், இறை ஆசிரியை பெற்றுக் கொள்கிறோம். எனவே இந்த தருணத்தில் இந்த பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். யார் ஒருவரும் இந்த உலகத்திலே முழுமையான த பெர்ஃபெக்ட் மேன் என்று யாரும் கிடையாது. நாம் எல்லோரும் அந்த முழுமையை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த திருமணமானது இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் மிக்க ஒரு நிகழ்வாக மட்டுமில்லாமல் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டான வாழ்வு வாழ்கின்ற பிள்ளைகளாக இவர்கள் திகழ வேண்டும். அன்பின் குருவான இறைவா, இதோகி கூடியிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் நிறைவாய் ஆசீர்வதியும். எல்லோரும் ஒன்றாயிருப்பார்களாக என்று உம்முடைய திருத்தூதர்களுக்காக நீர் ஜெபித்ததைப் போல இங்கே கூடியிருக்கின்ற 2 குடும்பத்தாரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒற்றுமையோடு வாழ உம்மிடம் சிறப்பாக மன்றாடுகின்றோம். அன்பு தகப்பனே, இந்த மணமகளிடம் இருக்கின்ற நிறை குறைகளை ஏற்றுக்கொள்ளவும், மணமகளிடம் இருக்கின்ற நிறை குறைகளை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவும், இந்த குறைகளோடு நாம் நிறைவை நோக்கி பயணிப்போம் என்கின்ற மகிழ்ச்சியான பெருந்தன்மையான உள்ளத்தோடு வாழவும் தேவையான ஆசிரியை புரிந்தருளும். அன்பின் நிறைவா, நீர் எவ்வாறு பரிசுத்த திருக்குடும்பத்தில் வாழ்ந்தீரோ அதுபோல இவர்கள் பெற்றெடுக்கின்ற பிள்ளைகள் பரிசுத்த திருக்குடும்ப வாழ்வு வாழ தேவையான ஆசிரியை தாரும். அன்பு தகப்பனே, இவர்கள் போகின்ற பொழுதும் வருகின்ற பொழுதும் பாதுகாப்பை தாரும். இவர்களுக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை பொழிந்தருளும். இவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியையும் ஒவ்வொரு கணத்திலும் நீர்தாமே உடனிருந்து கரம் பிடித்து வழிநடத்தி வாரும். மன்றாடுவோமாக.
எல்லாம் வல்ல இறைவா, இத்திருப்பலியின் ஆற்றலால் உமது பராமரிப்பின் ஏற்பாடுகளை உமது கனிவான அன்போடு நிறைவேற்றியருளும். இவ்வாறு புனித குடும்பமாக நீர் ஒன்றிணைத்த இவர்கள் ஒரே அப்பத்தாலும் கிண்ணத்தாலும் நிறைவடைந்துள்ள அன்பினால் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தலைவணங்கி இறைவனின் ஆசிரியை மன்றாடுவோம். என்றும் உள்ள தந்தையாக இறைவன், நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு காட்டும் அன்பினால் உங்கள் இருவரையும் ஒருமனப்படுத்தி கிறிஸ்துவின் அமைதி உங்களில் குடிகொள்ளவும் உங்கள் இல்லத்தில் என்றும் நிலைத்திருக்கவும் செய்திருப்பாராக. உங்கள் பிள்ளைகளால் ஆசியும் நண்பர்களிடமிருந்து ஆறுதலும் பெற்று அனைவருடனும் உண்மையான அமைதியுடன் வாழ்வீர்களாக. உலகிலே நீங்கள் இறையன்புக்கு சாட்சிகளாய் திகழுங்கள். இவ்வாறு உங்கள் அன்பை பெற்று இன்னலுற்றோரும் வறியோரும் இறைவனின் நிலையான வீட்டில் உங்களை ஒரு நாள் நன்றியுணர்வுடன் வரவேற்பார்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேற்று.
சைடில் போய்க்க வச்சு ஒரே செகண்ட் சார். தேங்க்யூ. சரிங்க. ஜி ஸ்டாண்டு மட்டும் பேக் பண்ணிக்கோ. நீ வெளியில் எடுத்துகிட்டு போ, நான் பேக் பண்ணுறேன். கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா, கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்பவா, கருணை உன் வடிவல்லவா. செவியின்றி குயில் பாடல் இனிதென்று சொன்னால் புவி மீது இசைஞானம் இழிவாகுமே. சுயம் தேடி அலைவோர்கள் அன்பென்று உன்னை புகழ்ந்தாலும் உன்மேன்மை பழுதாகுமே. செவியின்றி குயில் பாடல் இனிதென்று சொன்னால் புவி மீது இசைஞானம் இழிவாகுமே. சுயம் தேடி அலைவோர்கள் அன்பென்று உன்னை புகழ்ந்தாலும் உன்மேன்மை பழுதாகுமே. உன்வான விண்மீனில் ஒன்றாய் என்னை உண்டாக்கி அருள் வீசுவாயோ. தூய்மை உலை மீது ஒளிரும் இரும்பாக காய்வேன். இறை மீட்டும் யாழில் நரம்பாக தேய்வேன். நிலை என்ன வந்தாலும் உனை போற்றுவேன். கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல். இங்கே வராங்க. அப்போ க்ளோஸ் பண்ணி போக சொல்லலாம்ல. இப்போ